உடம்பு சரியில்லைனாலும் வெளியே போகணும்னா எங்கேருந்து தான் எனர்ஜி வரும்னு தெரியாது. கிளம்பி ரெடி ஆகிடுவேன். எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த பெட்டில் படுத்து பெட்ஷீட்குள்ளே இருக்கிற ஆள் கிடையாது. ட்ரெஸ் பண்ணி எங்கேயாவது வெளியே கிளம்பணும் அப்படின்னா ரெடி ஆகிடுவேன். அதுவும் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல் டேன்றனால வேகமாகவே ரெடி ஆகிட்டேன். இந்த ரெடி ஆனதுக்கப்புறம் நம்மளை கிச்சனில் அனுப்பி ஏதாவது வேலை சொன்னால் எவ்வளோ கடுப்பாக இருக்கும். வெளியே கிளம்புனதுக்கப்புறம் தான் பசிக்குதுன்றது, டீ வேணுன்றது, காஃபி வேணுன்றது. எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா கிளம்புனதுக்கப்புறம் நான் கிச்சனுக்குள்ளே போகவே மாட்டேன். எனக்கு பயங்கரமாக வந்து ஸ்வெட் ஆகும். எவ்வளோ நேரம் ஆனாலுமே வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் கிச்சனில் இருந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் நான் கிளம்புவேன். இருந்தாலும் கடைசியில் போயிட்டு கிச்சனில் போய் டீ காஃபி வேணும் அப்படின்னா நான் பண்ணவே மாட்டேன் எப்போவுமே. இந்த முறை வந்து ஆல்ரெடி சப்பாத்தியும் குருமாவும் இருந்ததுனால தப்பிச்சாரு. உங்கள் வீட்லேயும் கிளம்புனதுக்கப்புறம் இந்த டீ காஃபி கேட்குற பழக்கம் யாருக்காவது இருக்குதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஆரோனுக்கு என் தங்கச்சி கன்னத்தில் லிப்ஸ்டிக் வச்சு ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் கொடுப்பா. அது அப்படியே 15 டேட்டு மாதிரி. இந்த முறை நான் கொடுத்துட்டேன். எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் கோவத்தில் இருக்கிறாராம் பயங்கரமாக. ஆரோனை ஃபஸ்ட்டே கொடுத்து அனுப்பிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் லாஸ்ட் மினிட்ல தான் வந்தாங்க. கொஞ்சம் அவனை சமாளிக்கிறது கஷ்டம் தான். நான் சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், நாங்கள் எந்த குழந்தைங்களுக்கும் ஃபோன் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் என் தங்கச்சி வச்சு கொடுத்துட்டா வீடியோ.